அக்கா வணக்கம். வணக்கம். ஆ சமீபத்தில அண்ணன் சீமான் மீது தாவேகா வழக்கறிஞர்கள் வழக்கு தொடுந்திருக்காங்க. அடுத்து அண்ணன் சீமான் அவர்கள் அவர் மீது கைது நடவடிக்கை தான் பாயும் அப்படிங்கிற மாரியும் பேசுறாங்க. இது பார்த்தீங்களா அந்த செய்தி? ஆமா, செய்தி பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் சிரிப்பா தான் வந்தது. அவ்வளோ சீரியஸாலாம் எனக்கு அத பார்த்தா தோணல. இவங்க இந்த ரீல்ஸ் விள அ அ அரசியல், அதாவது திமுக வந்து விளம்பர அரசியல் பண்ணுது. இவங்க கொஞ்சம் நியூ டெக்னாலஜியோட ரீல்ஸ் அரசியல் பண்றாங்க. அவ்வளோதான். எல்லாமே விளம்பரம் தான். நோக்கம் என்னன்னா விளம்பரம் தான். இவங்களுக்கு சரியான நிர்வாகத்த குடுக்கணுங்கிறதோ, சரியான ஆட்சிய குடுக்கணுங்கிறதோ எண்ணம் கிடையாது. முழுக்க முழுக்க அந்த சினிமாத்தனமான ஒரு அரசியல தான் இதில கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பு சிப்பா வருது அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. ஏன்னா, அண்ணனுடைய வழக்குகள் பார்த்தீங்கன்னா, தேசிய முகமை வழக்குகள வாங்குனவரு அவரு. எதுக்காகன்னா, நம்முடைய நாட்டு நலனுக்காக பேசி, இரு மா நம்முடைய மா அ மாணவ அதாவது மீனவர்களை சிங்களர்கள் வந்து இப்படி பண்ணீங்கன்னா, அ இலங்கை மாணவர்களை நான் வந்து இது பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு ஒரு கோவத்துல கொப்பளிச்ச ஒரு வார்த்தைக்கே, இது வந்து இணக்கப்போக்க இறையாண்மைய வந்து இவரு கெடுத்துட்டாரு. இரு மாநிலங்களுக்கு இடையே பிரிவ பேசுறாரு அப்படின்ட்டு, தேசிய முகமை வழக்குகளெல்லாம் கைது பண்ணி, பல நேரங்கள்ல இப்படி பேசுனதுக்காக 6 மாதம், 7 மாத கணக்குலலாம் ஜெயில்ல இருந்துட்டு வந்தவர் அண்ணன். அவ்ளோ பெரிய வழக்கு. ரொம்ப கொடுமையான வழக்குகளா பார்க்கப்படக்கூடிய வழக்குகள் அதெல்லாம். அப்பேற்பட்ட வழக்குகளையே அண்ணன் வந்து துணிச்சலா சந்திச்சு, "நான் ஒண்ணும் தவறா பேசல. நீங்க தான் எங்கள கஷ்டப்படுத்துறீங்க." அப்படிங்கிறத அவரு வந்து அப்பட்டமா தெரிவிச்சுட்டு வந்து, இன்னைக்கு 15 ஆண்டு காலமா கொஞ்சம் கூட பின்வாங்காம, கொஞ்சம் கூட அந்த சுதி குறையாம நட போட்டுட்டு இருக்காரு. அவர போயி தாவேக்கால உள்ள வழக்கறிஞர்கள்லாம் சேர்ந்து ஒருமையில ஒருமையில பேசினதா தானே அப்படி ஆமாமா. ஒருமையில சொல்லியிருக்காங்க. பேசுனாங்க. அப்படி பார்த்தா 15 வருஷமா அவருடைய பேச்சு வழக்குங்கிறது அப்படிதான் இருந்திருக்கு. 15 வருஷமா அவரும் ரோட்ல நடமாட முடியாத அளவுக்கு அவர் வந்து ஜெயிலுக்குள்ள தான் வாழ்க்கைய கழிச்சிருக்கணும். ஒருமைங்கிறது மரியாதை குறைவா பேசுறதில்ல. அது ஒவ்வொருத்தருடைய பேச்சு மொழின்னு கூட சொல்லிக்கலாம். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, மலையாளிகள் வந்து மரியாதையா பேசணும்னாலும், மரியாதையா பேசுறதுக்கே அவங்க நம்மள பத்தி நீ, வா, போன்னு தான் சொல்லுவாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் அதுதான். அ அதுல என்ன குறைச்சல் இருக்கு அப்படிங்கிற மாரி தான். அவரு உங்கள தவறா சொன்னாரா? பொய்யா பொய்யா நீங்க செய்யாதத செஞ்சதாவோ, ஏதாவது கதை கட்டுனாரா? எதுவுமே இல்லல்ல. நீங்க தவறா ஆட்சி பண்றீங்க. வந்து உங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியலங்கிறத அவரு சொன்னாரு. சரி, நான் இப்ப தம்பி கேள்வி கேட்கிறேன். ஒருமையில பேசிட்டாருன்னு கொதிச்சு போய் நீங்க வந்து கொப்பளிச்சு போய் நிக்கிறீங்களே, அண்ணன் சீமான் அவர்கள தாவேகா தலைவர் அல்லு சில்லு நான் வந்து பெயர் சொல்லி சொன்னனா? இல்ல இந்த கட்சிய சொல்லி சொன்னனான்னு கூட நீங்க கேட்கலாம். ஆனா, மற்றும் பலருங்கும்போதே அதிமுக, அ க பிஜேபி அதோட சேர்த்து நாம் தமிழரும் வந்துருது. அல்லு சில்லுகள், அல்லு சில்லுகள்ங்கும்போது பன்மை. அப்போ நீங்க அதிமுகவும் அதுல வருது, நாம் தமிழர் கட்சி எல்லாம் இதர கட்சிகள் எல்லாமே வருது. அப்ப இப்ப எல்லாருமா சேர்த்து நாங்க வழக்கு குடுக்கவா? அல்லு சில்லுங்கிறது கொஞ்சம் நல்ல தரமான வார்த்தையா? நீங்களே சொல்லுங்க. அல்லு சில்லுங்கிறது எகத்தாளமா இல்லையா? அல்லு சில்லுகள் அப்படிங்கிறது நக்கலா இல்லையா? அப்போ உங்க தாவேக்கா தலைவருக்கு மட்டும் 2 கொம்பு முளைச்சிருக்கா? மத்தவங்கள பார்த்து அல்லு சில்லுங்கிறது, ஆ நக்கல் நையாண்டி, மற்றும் பலர் அப்படிங்கிறது. மற்றும் பலராவது சரி விடுங்க. நீங்க வந்து தவிர்க்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த வார்த்தைய பயன்படுத்துறீங்க. அது தரக்குறைவான வார்த்தை இல்லன்னு விட்டுருவோம். அல்லு சில்லுகள் அப்படி இப்படி உங்களெல்லாம் ஒரு இதாவே மதிக்கல அப்படின்னு சொன்னலாம் அப்ப எதுல சேரும்? உங்க தலைவருக்கு மட்டும் தான் அப்ப ரெட்டை கொம்பா? யார வேணாலும் என்னன்னு சொல்லலாம். திமுகவ தீய சக்தின்னு அவரு மட்டும் சொல்லலாம். ஆனா தாவேக்கா ஒரு அபசகுன சக்தின்னு நாங்க சொல்லக்கூடாதா? அதனால நீங்க நீங்க என்னென்ன சொன்னீங்களோ, அதுக்கே உங்க தலைவர் அப்ப என்ன செய்யணும்னா, போய் அவரே ரொம்ப நேர்மையானவராச்சே, ரொம்ப நல்லவராச்சே, அவரே ஜெயில திறந்து போய் ஜெயிலுக்குள்ள போய் அவரே பூட்டிக்கிட்டு உட்கார சொல்லுங்க. அப்புட்ன்னா அத பத்தி யோசிக்கலாம். இதெல்லாம் ஒரு வழக்குன்னு எடுத்துட்டு போய் பேசுறாங்க. அதாவது இவங்க உண்மையிலே வழக்கறிஞருக்கு படிச்சாங்களா? இல்ல இல்ல அதிலேயே அவங்க பேசின அதாவது அவங்க பேட்டி குடுத்த அந்த பேட்டிக்கு கீழயே கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் என்ன பண்ணாங்க, இவங்க வந்து அவங்க மேல ஒரு அட்ராக்ஷன திருப்புறதுக்காக இவங்க பண்றாங்க. அப்படிங்கிற ஆமா. மாரி கூட நெறைய போட்டிருந்தாங்க. அட்ராக்ஷன் அதாவது கவனம் இங்க வந்து இந்த கட்சி வந்து ஒரு ஆட்சியும் 30 நாள் ஆச்சு. வெறும் கம்முனும், உம்முனும், ஜம்முனும் போயிட்டு இருக்கு அவ்வளவுதான். மத்தபடி எந்த ஒரு மாற்றமும் இங்க நிகழல. எந்த ஒரு ஆட்சி முறை மாற்றமும் இங்க நிகழாததா மக்கள் சுட்டிக்காட்ட ஆரம்பிச்ச உடனே, நாம் தமிழர் கட்சி சுட்டி காட்டுது அப்படிங்கின உடனே, அவங்க அவங்க இருப்ப காட்டுறாங்க. அவங்களுக்கும் ஒரு வழக்கறிஞர் பாசறை இருக்கான். அந்த அணி வந்து சும்மா இருக்காது அப்படின்ட்டு எல்லாருமா ரீல்ஸ் போடுவாங்களா? சிங்கப்பெண் ரீல்ஸ் போடுது, அமைச்சர் ரீல்ஸ் போடுறாரு, எம்எல்ஏ ரீல்ஸ் போடுறாரு. ஏன்
அந்த தாவேக்கா தொண்டர்களே ஸ்கூலுக்கு போய் என்னவோ பெரிய ஆய்வு அதிகாரிகள் மாதிரி ஹெட் மாஸ்டர் மிரட்டுறது, அடுத்து வந்து பிள்ளைங்களை வந்து தளபதி படம் பார்த்திருக்கீங்களான்னு கேணத்தனமா கேட்கறதுன்னு ரீல்ஸ் பைத்தியமா சுத்திட்டு இருக்கு. நம்மளும் என்ன குறைஞ்சவங்களா அப்படின்னு அவங்க வந்து தங்களை காட்டிக்கிறாங்க, அவ்வளவுதான். இவங்க முன்ன பின்ன கோர்ட்டை பார்த்திருக்கணும், முன்ன பின்ன வழக்குகளை விசாரிச்சிருக்கணும், முன்ன பின்ன சட்டங்கள் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஒருத்தர் ஒருமையில பேசினாருங்கிறதுக்காக வழக்கு போட்டு ஒருத்தரை ஜெயில தள்ளிட முடியுமா? என்ன இது? அப்படின்னா ஜோசப் விஜய் அவர்கள் தான் முதல்ல போய் ஜெயிலுக்குள்ள உட்காரணும். அவங்க எச்சரிக்கையும் எடுக்குறாங்க. இனிமேல் சீமான் அவர்கள் அப்படி பேசக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மீன்வளத்துறை அமைச்சர் வந்து செய்தியாளர்களை சந்திக்கும்போது கச்சத்தீவு பத்தி கேட்கையில நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாரு. இத எப்படி அவங்க சொல்ல போச்சு? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதாவது நோ கமெண்ட்ஸ்ன்னு சொன்னது வந்து இது எப்படி அது வந்து அமைச்சர் சொன்னது தான். ஆமா. அதே அண்ணன் சொன்னாரு. இப்படியெல்லாம் செய்தியாளரை என்ன சந்திச்சு பேசணும்னு பேசுறாங்க. தெரியாம பித்துக்குளிங்க அலையுது, அதுதான். அதாவது ஆனானப்பட்ட எசமா மோடி அவர்களையே எதிர்த்து பேசின கட்சி நாம் தமிழர் கட்சி, அதன் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள். அதாவது பெரிய பிஸ்தான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து இந்தியால பெரிய பிஸ்தானா யாரு? மோடி மோடி அரசு தான். மோடி பிரதமர் அவர்களே அவர் துச்சமா மதிச்சதில்ல. இதுவரைக்கும் என்னையே வழக்குகள், என்னையே சோதனைகள் போட்டப்ப கூட அவர் அந்த பிஜேபி சார்ந்து யாரையும் போய் பார்த்து என் கட்சியை காப்பாத்துங்கன்னு கதறல, கேட்கல. போய் காலில் விழல. மரியாதை நிமித்தம் சந்திப்புன்னு கூட ஒருத்தையும் அவர் சந்திச்சு அதை இது பண்ணல. அப்படி தன்னுடைய சின்னம் பறிக்கப்பட்ட போது கூட அதே ஒன்றிய அரசை எதிர்த்து தான் திருப்பி தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டார். ஏன்னா சின்னம் பறிக்கப்பட்டது நாடாளுமன்ற தேர்தல். அது யார் பிரதமர் அப்படின்னு நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல். அந்த தேர்தல்லையே ரவுடி மஸ்தான் நம்ம மோடி அரசை வந்து மோடி அவர்களை எதிர்த்து பிரதமர்னு கூட பாராம அவர் அவ்வளவு தூரம் நியாயமான கேள்வி கணைகளால வந்து திணற அடிச்சவர் தான் அண்ணன் சீமான் அவர்கள். அப்படிப்பட்ட பெரிய பெரிய அப்பாட்டக்கர்களையே பார்த்துட்டு தான் அண்ணன் இன்னைக்கு வந்து இந்த களத்துல நிக்கிறாரு. நீங்க எல்லாம் சும்மா ஜுஜிபி அப்படின்னு தான் எங்களால சொல்ல தோணுது.